ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 10வது மாதத்திலும் காட் கோசேஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு துவங்கி 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தில் கிருபையால் பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். இன்னும் அதிகமாய் நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வீண் போகாதபடிக்கு நாம் நம்பியிருக்கிறவைகளை தேவனாகிய கர்த்தர் ஜெயமாய் வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களிலே தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்திலே நம் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையால் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம் அனைவருக்கும் ஜீவன் சுகம் பலம் தந்து இதுவரையும் காத்து வந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி போன ஆண்டவர் இயேசுதாமே தொடர்ந்து நம் அனைவரையும் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவாராக. ஆமேன். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை வேதத்தில் நாம் பார்க்கும்போது, ஒருமுறை இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா நாடின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர்கள் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார் என்று சொன்னதாம் நாம் இந்த வேதப்பகுதியில் பார்த்தோம். இந்த சம்பவத்தில் 10 குஷ்டரோகிகள் அவ்வழியே இயேசு வருவதை அறிந்து அவரை கண்டவுடனே தங்கள் குஷ்டரோக நோயிலிருந்து குணமாக்கும்படியாக முறையிடுகின்றனர். ஆனால் இயேசு அவருடைய குஷ்டரோக நோயை குணமாக்கவில்லை. மாறாக 10 பேரையும் பார்த்து தேவாலயத்தில் இருக்கின்ற ஆசாரியரிடத்தில் போய் தங்களை காண்பிக்க சொல்கிறார். ஒருவேளை இயேசு தம்முடைய கையை நீட்டி தொட்டு தங்களுடைய குஷ்டரோக வியாதியை சுகப்படுத்துவார் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஆசாரியர்களிடத்தில் போய் காண்பிக்க சொன்னபோது அவர்கள்
தளர்ந்து போகவில்லை. இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு ஆசாரியரிடத்தில் காண்பிக்க சென்ற பொழுது வழியில்தானே அவர்கள் குணமடைந்தார்கள். விதமாக குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்ற 10 பேர்களில் ஒருவன் மட்டும் இயேசுவிடத்தில் திரும்ப வந்து தான் குணமாக்கப்பட்டதை சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். குணமாக்கப்பட்ட குஷ்டரோகி திரும்பி வந்தபோது இயேசுவிடம் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று அவனுடைய விசுவாசத்தை பற்றி மெச்சி பேசுவதை இங்கு பார்க்கிறோம். மேலும் தம்முடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவ்விதமாக செய்தவன் சமாரியன் என்று இயேசு கண்டார் என்று பார்க்கிறோம். இவன் தம்மை மகிமைப்படுத்தினதை அங்கீகரிக்கிறார். அதே வேளையில் சுத்தமான மற்ற 9 பேரையும் இயேசு கிறிஸ்து சிந்தித்து பார்க்கிறார். தங்கள் குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமான மற்ற 9 பேரும் இயேசு கிறிஸ்துவுடன் திரும்பி வந்து தேவனை துதிக்கவில்லை. ஆனால் திரும்பி வந்து நன்றி செலுத்தினவன் சமாரியன் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். இவன் யூதருக்கு அந்நியனாக இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துவதை இங்கு அறிய முடிகிறது. இன்னொரு சம்பவத்தை, அதாவது விசுவாசத்தினால் சுகம் பெற்ற பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பற்றி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய வியாதி நீங்க சுகம் பெற வேண்டும் என்று வந்த ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடுகளாக இருந்தால் அவருடைய சரீரத்தில் 12 வருடங்களாக உதிரத்தின் ஊறல் நிற்காமல் போய்கொண்டே இருந்தது. இதனால் சரீரத்தில் மிகவும் பலவீனமடைந்து மருத்துவர்களால் சிகிச்சை பெற்றும் அவருடைய வியாதி குணமாகவில்லை. மருத்துவ சிகிச்சைக்காக தனக்கு உண்டானவள் யாவையும் விட்டு எல்லாவற்றையும் இழந்து வறுமையாக இருக்கிறாள். வியாதியும் சற்று குணமடையாமல் அதிக வருத்தத்துடன் தன் நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் பொழுது இவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்குகிறார், சாஸ்திரை துரத்துகிறார், மரித்தோரை மரித்தோரிலிருந்து எழுப்புகிறார் என்று அறிந்திருந்த ஸ்திரீ, நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாகிலும் குணமடைவேன் என்று விசுவாசித்து இயேசுவை நோக்கி வந்தாள். திரளான ஜனங்கள் கூட்டமாய் இயேசுவை சுற்றி நின்றார்கள். இவருடைய இரத்தப்போக்கு வியாதி இரகசிய வியாதியாக இருந்தபடினால் இதை குறித்து இயேசுவும் கூற அவள் தயங்கினாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற ஆழமான விசுவாசம் அவளிடம் இருந்தது. அதன் காரணமாக அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலும் இயேசுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஊரத்தை தொட்டாள் என்று பார்க்கிறோம். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று மார்க்கு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவளுக்கு இருந்த இந்த வியாதி மற்ற எவரும் அறியவில்லை. தற்பொழுது அவள் சுகம் பெற்றதும் அவளுக்கு மட்டுமே தெரியுமே தவிர வேறு எவரும் அறியவில்லை. ஆனால் இவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு இவள் பூர்ண சுகம் பெற்றதை இவள் தன் சரீரத்தில் உணர்ந்ததாக பார்க்கிறோம். உடனே இயேசு தமிழத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். சீசைகள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள்.
இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். குணமான அந்த ஸ்திரியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். அவர் கோபத்தோடு இந்த கேள்வியை கேட்கவில்லை. ஆனால் மிகுந்த அன்போடும் கரிசனையோடும் தன் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் கேள்வி அவருடைய சீசர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே அவரை தொடுவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தில் இயேசுவை தொட்டது யார் என்று குறிப்பிட்டு சொல்வது கடினம் என்று சீசர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ தம்முடைய வஸ்திரத்தை தொட்டவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அவளை குற்றப்படுத்துவதற்காகவோ குணமான அந்த ஸ்திரியை மறுபடியும் வேதனையும் படுத்துவதற்காகவோ இயேசு கிறிஸ்து அவளை தேடி பார்க்கவில்லை. அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவருடைய சுகமாகுதலை உறுதி பண்ணுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை கூட்டத்தின் நடுவே தேடி பார்க்கிறார். அந்த ஸ்திரீ யாருக்கும் தெரியாமல் இயேசுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போதிலும் அவள் சுகமாறதை தாம் அங்கீகரித்து உறுதி பண்ண வேண்டும் என்பதற்காக அவளை தேடி பார்க்கிறார். தம்மிடமிருந்து குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு சென்றதை அவர் அறிந்தார். தம்மை ஒருவர் விசுவாசத்தோடு தொட்டதை உணர்ந்தாள். ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவன் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். நாமும் இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில் விழுந்து உண்மையை பேச வேண்டும். உண்மை பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. நம்முடைய ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்து நடப்பித்த அற்புதமான கிரிகளை வெட்கப்படாமல் அவருடைய சமூகத்தில் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் சரீர சுகமாகுதலையும் பயப்படாமல் அவரிடம் அறிவிக்க வேண்டும். இயேசுவை பார்த்த மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனங்களை வாசிக்கும்போது இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் குருடனாயிருந்த ஒருவன் பார்வையடைந்ததை நாம் வாசிக்க முடியும். இயேசு எரிகோவுக்கு சமயமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டான். முன்னடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தன்னிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என பார்க்கிறோம். ஆகவே வாசித்து தியானித்த 3 சம்பவங்களிலும் தனிப்பட்டவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையான காரியங்களையும் செய்கிறார் என்பது தெளிவாகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நாமும் நமக்கு தேவையான சுகத்தையும் விடுதலைகளையும் இயேசுவை விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வோம்
என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எனவே ஆண்டவர் இயேசு மெய்யான தேவனுடைய குமாரன், அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் என்பதை விசுவாசிப்போம். விசுவாசித்து நமக்கு வேண்டிய விதமான சுகங்களையும் பலத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பான பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலும் இந்த தியான பகுதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் விசுவாசித்து இயேசு நாமத்தினால் எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. துதிக்கான மேமெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன்.
பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். என் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே.
கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது